Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபர். தெலுங்கானா ஸ்டேட் கம்மம் டிஸ்ட்ரிக்ட்ல துர்கா பிரசாத் அப்படிங்கிற ஒரு சித்த வைத்தியர் வாழ்ந்துட்டு வராரு. அவரோட தாத்தா காலத்துல இருந்து சித்த வைத்தியம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பரம்பரை தொழில். காலங்காலமாக அதை செஞ்சுக்கிட்டு வரதுனால சித்த மருத்துவம் அப்படிங்கிற தொழிலில் அவங்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்னா எம்பிபிஎஸ் டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சித்த மருத்துவத்தை பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு துர்கா பிரசாத் வீட்டுக்கு தான் வருவாங்க. அந்த லெவலுக்கு அவர் ஃபேமஸ். சுற்றி இருக்கிற எல்லா காடுகளில் கிடைக்கிற பொருள் வச்சு சித்த மருந்து எப்படி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்ப ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். அதே வீட்டில் சில ஆட்கள்லாம் வேலைக்கு வச்சு அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி தந்து சித்த வைத்தியம் சித்த மருந்துங்கிற எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு வராங்க. ரொம்ப வருடங்களா பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க நிறைய காசு சம்பாதிச்சாங்க. அவங்களுக்குங்கிற வசதி எல்லா விஷயங்களுமே இருக்கு. இதுதான் துர்கா பிரசாதோட வாழ்க்கை. துர்கா பிரசாதுக்கு 3 குழந்தைங்க. மூத்த பொண்ணான லாவண்யா, லாவண்யாவுக்கு அப்புறம் 2 பசங்க பிறந்தாங்க. இந்த 2 பசங்களும் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே துர்கா பிரசாதோட மனைவி, அதாவது மூத்த பொண்ணான லாவண்யா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த 2 பசங்களுக்கு அக்காவாகட்டும் அம்மாவாகட்டும் எல்லாமே லாவண்யா தான். அது மட்டும் இல்லாம தன்னோட அப்பாவான துர்கா பிரசாதையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கரெக்டா சொல்லணும்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு செல்ல பொண்ணு லாவண்யா தான். லாவண்யா சொல்றது தான் அந்த வீட்டில் எல்லாமே நடக்கும். துர்கா பிரசாத் எப்பயுமே முக்கியத்துவம் தரது அவரோட மூத்த பொண்ணான லாவண்யாவுக்கு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற பசங்களாம் எந்த டிசிஷனா இருந்தாலும் மூத்த பொண்ணான லாவண்யா கிட்ட பேசிட்டு தான் அவர் டிசைடே பண்ணுவார். அவருக்கு வாழ்க்கை முழுக்க ஒரே ஒரு லட்சியம் தான், என்னோட மூத்த பொண்ணான லாவண்யா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நான் கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுக்கணும், அவளோட வாழ்க்கை அவ்வளோ சூப்பரா இருக்கணும், எங்க வீட்டில் எந்த லெவலுக்கு சந்தோஷமா இருந்தாலோ கணவனோட வீட்டுக்கு போய் அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கணும், அந்த மாதிரி கண்டிப்பா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவோட அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாம அவன் இந்த ஊரை சேர்ந்தவனாவே இருந்தான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், என்னோட பொண்ணு என் பக்கத்திலே இருப்பா, இதை விட கடவுள்கிட்ட எனக்கு என்ன வர வேணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி லாவண்யாவும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. லாவண்யாவுக்கு 16 வயசு இருக்கும் போது துர்கா பிரசாதோட நெருங்கிய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த தம்பதிகள் பேரு பாபு, துர்காம்மா. இவங்க 2 பேத்துக்கும் 4 குழந்தைங்க. மூத்த பையனான ஜெமினி, அதுக்கப்புறம் பிறந்த பொண்ணு பேரு புவனேஸ்வரி, அதுக்கப்புறம் மகேஸ்வரின்னு பேர் வச்சிருக்காங்க. கடைசி பொண்ணு பேரு ஜான்சின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே ரொம்ப வீரமா வச்சிருக்காங்க. நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்த விஷயம் என்னன்னா, உங்க பொண்ணான லாவண்யாவை எங்க பையனான ஜெமினிக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்க வந்தாங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னே அப்பாவான துர்கா பிரசாத்துக்கு மனசு ஃபுல்லா அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா வெளிக்காட்ட முடியல. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற குடும்பம், அதுவும் நம்ம சொந்தக்கார குடும்பமே வந்து நம்ம கிட்ட பொண்ணு கேட்கறாங்க அப்படின்னா இவங்க நம்பாம வேற யாரை நம்ம நம்ப போறோம், நம்மளோட பொண்ணு நம்ம ஊர்லயே இருக்கணும்னு தான் நினைச்சோம். இப்படி கட்டி தந்துட்டோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம உடனே போய் பார்க்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா துர்கா பிரசாத் அவங்க கிட்ட என்ன சொல்றாரு, லாவண்யாவுக்கு இப்ப வெறும் 16 வயசு தான் ஆகுது, என்னோட பொண்ணுக்கு 22 வயசு ஆகும்போது தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்கேன், அதுதான் கரெக்டான வயசும் கூட, அதனால 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி நம்ம பேசுவோம், இல்ல உங்க பையனால வெயிட் பண்ண முடியாது, உங்களால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செய்து நீங்க வேற பொண்ணை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நல்லபடியா பேசி அந்த குடும்பத்தை அமைச்சு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் லாவண்யாவுக்கு 17 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுது. 18 வயசு ஆகும்போது திருப்பி அந்த குடும்பம் வராங்க. திருப்பி வந்து உங்க குடும்பத்து கூட சம்பந்தம் பண்றது தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நாங்க 2 வருஷம் பக்கமே நாங்க வெயிட் பண்ணிட்டோம், இப்போ உங்க பொண்ணுக்கு 18 வயசு, கவர்மெண்ட் படி 18 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நம்மளோட கிராமத்துல 16, 15ல கூட கல்யாணம் பண்ணி சில பேர்லாம் வைக்கிறாங்க. ஆனா நம்ம தான் 18 வயசுல பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க. ஆனா இப்போ கூட துர்கா பிரசாத் 18 வயசு கூட என்னோட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாதாங்க இருக்கா, அவளுக்கு ஒரு 22 வயசு பக்கம் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் தள்ளி போடுறாரு. தன்னோட பொண்ணுகிட்ட இந்த சம்பந்தத்தை பத்தி எந்த விஷயங்களும் அவர் பேசல. இதே மாதிரி வருட கணக்கில் போய்கிட்டே தான் இருக்கு. அடுத்த 2 வருஷம் பக்காவது 20 வயசு பொண்ணுக்கு ஆகும் போது அந்த குடும்பம் என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆட்கள், பஞ்சாயத்துல இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு மேல நாங்க காத்திருக்க முடியாதுங்க, நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லி தான் நாங்க 4 வருஷம் பக்கம் காத்திருக்கோம், நீங்களும் நல்ல குடும்பம் நாங்களும் நல்ல குடும்பம், 2 பேருமே ஒரே ஜாதி, எல்லா விஷயங்களும் ஒத்து போகுது, ஜாதகம் எல்லாமே அம்சமா இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு மெட்றீங்க, ஜாதகம் ஏதாச்சும் தப்பா இருந்தா பரவாயில்ல, ஜோசியர் தான் ஜாதகம் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு, நம்ம எல்லாமே சொந்தக்காரங்க, அதெல்லாம் நீங்க கட்டி தரலாமேன்னு சொல்லிட்டு துர்கா பிரசாத் கிட்ட கேட்கும் போது அவர் எப்படி அதை ரிஜெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. பஞ்சாயத்து ஆட்கள், பெரிய ஆட்கள், நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து உங்க பொண்ணுக்கு 20 வயசு ஆயிடுச்சு, 21 வயசு ஆயிடுச்சு, நீங்க பொண்ணு தாங்கன்னு கேட்கும் போது என்னதான் பண்றது, உடனே தன்னோட பொண்ணான லாவண்யா கிட்ட போய் துர்கா பிரசாத் பேசுறாரு. இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் காதல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காமா, நீ காலேஜ் போற
பொண்ணு, அங்க யாராச்சும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது லாவண்யாவுக்கு அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்ல. எனக்கு நம்மளோட குடும்பம் தான்ப்பா முக்கியம். நீங்க எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றீங்களோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ஜெமினி அப்படிங்கிற பையனை எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்தையும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீட்ல 3 தங்கச்சிங்க இருக்காங்க. அப்பனா எனக்கு 3 நாத்தனார். ஆல்ரெடி 3 பொண்ணுங்க இருக்கிற வீட்ல நான் போனாலும் நல்லபடியா தான்ப்பா வாழுவேன். அவங்க என்னையும் பொண்ணு மாதிரி தானே பாத்துக்குவாங்க. ஒரு வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா என்ன சிரமம், என்னால ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இல்லாம வேற யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு லாவண்யாவும் ரொம்ப மெச்சூர்டா துர்கா பிரசாத் கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது. என்கேஜ்மெண்ட்டும் எல்லாமே செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது தான் டோட்டல் இந்தியால நீங்க எந்த ஓரத்துல பாத்தீங்கன்னாலும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து முக்கால்வாசி பேரு பிச்சை எடுக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு காசு தருவீங்க, நீங்க கார் தருவீங்களா, பைக் தருவீங்களா, கோல்டு தருவீங்களா, வீடு தருவீங்களா, வேற எதையோ தருவீங்களான்னு சொல்லிட்டு ஜட்டி முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. சொந்தம் தானே, சொந்தத்துல போய் என்னப்பா காசுலாம் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. சொந்தமா இருந்தாலும் அந்த பிச்சைங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க எவ்வளவு போடுவீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்க போய் எங்ககிட்ட 10 லட்சம் ரூபா இருக்கு, 10 லட்சம் ரூபா பணம் உன்னோட பையனுக்கு தந்துடுறேன், அதே மாதிரி 40 சவரன் நகை என்னோட பொண்ணுக்கு நான் போட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லா பேரமும் பேசி அந்த என்கேஜ்மெண்ட் சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. சுத்தி இருக்கிற மக்கள் பஞ்சாயத்து ஆட்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வயசான பேர்ல உட்காந்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் எல்லாத்தையும் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ஜாதகம் செட் ஆயிடுச்சு, பிச்சை கேட்கறது எல்லாம் செட் ஆயிடுச்சு, கல்யாணம் செட் ஆயிடுச்சு, இனிமேட்டு கிராண்டா நம்ம ஃபங்க்ஷனை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஜூன் 19ஆம் தேதி 2022 வருடம் ஊரே திரும்பி பார்க்குற லெவலுக்கு அந்த வில்லேஜ்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடந்துச்சு. ஒரு பெரிய கல்யாண மண்டபமா பார்த்து 1000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கிராண்டா போட்டோஸ்லாம் எடுத்து அந்த பொண்ணு எந்த லெவலுக்கு சந்தோஷமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த போட்டோல பார்க்கும் போதே தெரியும். இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதெல்லாம் நம்ம அப்பப்போ தான் பார்ப்போம். மாப்பிள்ளையோட தங்கச்சிங்களாம் அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணை எந்த லெவலுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சிரிப்பிலேயே நல்லாவே தெரியும். அப்படி ஒரு நல்ல குடும்பத்துல துர்கா பிரசாத் கட்டி தந்துட்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த கல்யாணம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயும் போல பொண்ணோட வீட்டுல இருந்து பொண்ணை பையனோட வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இவங்க 2 பேர்த்தோட வீடும் ஒரே ஏரியால தான் இருக்கு, கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. இருந்தாலும் லாவண்யாவுக்கு அவங்க வீட்டை விட்டு போவதுக்கு முடியல. அந்த லெவலுக்கு ஒரு கஷ்டம். எனக்குன்னு சொல்லிட்டு 2 தம்பிங்க, அப்பா, என்னெல்லாம் விட்டுட்டு இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. லாவண்யாவுக்கு வெறும் 21 வயசு தான். இந்த 21 வயசுல அவங்க குடும்பத்தை அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வேற ஒரு குடும்பத்துக்கு போறேன்னு சொல்லும் போது என்னோட குடும்பத்தை நான் இந்த லெவலுக்கு தவிக்க விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல எப்பயுமே ஒரு பாரம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம துர்கா பிரசாத் அந்த லெவலுக்கு ஒரு கண்ணீர் விட்டுருக்காரு. என்னோட பொண்ணை நான் வேற வீட்டுக்கு இப்பதான் அமைச்சு வைக்கிறேன், இனிமேட்டு என்னோட பொண்ணை பார்க்காம நான் எப்படி வாழ போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு புரியாத விஷயம் தான். அதே நேரத்துல துர்கா பிரசாத்துக்கு கண்ணு ஃபுல்லா ஆனந்த கண்ணீர் தான். அவருக்கு மனசு ஃபுல்லா அப்படி ஒரு சந்தோஷம். நான் நினைச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் என்னோட பொண்ணுக்கு நான் செஞ்சு தந்துட்டேன். அவ இப்போ ஒரு நல்ல குடும்பத்துக்கு போய் இன்னொருத்தவங்களோட மகளா வாழ போறான்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். லாவண்யாவும் ஜெமினியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் எல்லா கவனிப்பும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மாமனார் ஆகட்டும் மாமியார் ஆகட்டும் எந்த வேலையுமே செய்ய விடல. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட 3 தங்கச்சிங்க, அதாவது நாத்தனார், இவங்க 3 பேருமே எப்பயுமே கலகலகலன்னு சொல்லிட்டு வீட்டுல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு சூப்பரான வீடு. நம்ம ஒரு நல்ல குடும்பத்துல வந்து வாக்குப்பட்டுட்டோம், இனிமேட்டு நம்மளோட வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு லாவண்யாவும் கனவு கண்டுட்டு அவரோட கணவன் கூட ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்ச நாட்களா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு நாள் நைட்டு ஜெமினி லாவண்யா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப நாட்களா நம்ம எல்லா குடும்பமும் போய் யூஎஸ்ஏல செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆசை. அமெரிக்காலாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம். அங்கேயே நம்ம கிரீன் கார்டெலாம் வாங்கி செட்டில் ஆயிடலாம். நமக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும், ஸ்கூல் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும், மருத்துவம் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். நம்மளோட இந்தியா மாதிரிலாம் இல்லை, நம்ம இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அங்கெல்லாம் நம்ம கனவு உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு லாவண்யா கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காரு. லாவண்யாவுக்கு மனசுல என்னமோ தன்னோட அப்பா பக்கத்திலே இருக்காரு, யூஎஸ்ஏக்கு போக வேணான்னு தான் சொல்லி தோணும். இருந்தாலும் சரி நம்மளோட கணவர் இந்த லெவலுக்கு ஆசைப்படுறாரு, நம்மளும் அவர் கூட போவோம்னு சொல்லிட்டு அவங்களும் சரிங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பேசுறாங்க. அப்போதான் ஜெமினியோட மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்துச்சு, அவரோட சொத்துல இவ்வளவு ரூபா தருவாரு, பிரிச்சு தருவாரு அப்படின்லாம் நான் யோசிச்சேன். ஆனா உங்க அப்பா வெறும் 10 லட்சமும் 40 சவரன் நகை தரும் போதும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். வேற ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னா சத்தியமா நாங்கள் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டோம். உங்க அப்பாட்ட கொஞ்சம் கேட்டு எக்ஸ்ட்ரா காசு வாங்கி தரியா? ஒரு பவுனு எவ்வளோ 50,000 ரூபா பக்கம் வரப்போகுது. அப்படின்னா 10 லட்ச ரூபா, இந்த இடத்துல பவுன்லாம் சேர்த்து ஒரு 8 லட்ச ரூபா. நீங்க மேக்சிமம் கொடுத்துருக்கிறதே இந்த இடத்துல 20 லட்ச ரூபா தான். ஆனா உங்க அப்பா கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குல்ல, கொஞ்சம் வாங்கி தான் தாவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லாவண்யா கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. இதை கேட்டோன்னே லாவண்யாவுக்கு திக்குன்னு இருக்கு.
என்னடா இவங்களை நம்பி வந்தா இவங்க நம்மளை திருப்பி நம்ம அப்பா கிட்ட போய் பணம் கேட்க சொல்றாங்க, நம்ம அப்பா கிட்ட நம்ம எப்படிடா கேட்கறது, இந்த லெவலுக்கு நம்ம படிக்க வச்சிருக்காரு வளர்த்திருக்காரு, நமக்குன்னு சொல்லி 2 தம்பிங்க இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு காசு வேணும், அவங்களோட வாழ்க்கைக்கு தொழில இவர் சொல்லி தரணும், நம்ம பாட்டுக்கு போய் பாதி சொத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தம்பிங்களோட கதியில என்னடா ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மனசுல இது ஒரு புரியாத புதிர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி நம்ம அப்பா கிட்ட கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க தவிர கேட்கவே இல்லை. கொஞ்ச நாட்களா போக போக தன்னோட மனைவியை இந்த மாதிரி கவனிச்சுட்டு வந்த ஜெமினி கொஞ்சம் கொஞ்சமா லாவண்யா மேல கோவப்பட ஆரம்பிச்சான். அவன் எந்த லெவலுக்கு கோவப்பட்டிருக்கானா, உன்னோட அப்பா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வருவியா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு ஒரு பெல்ட் எடுத்து அவளை ரொம்ப கொடூரமா அடிக்கிற லெவலுக்கு அவன் கோவப்பட்டிருக்கான். அவன் பெல்ட்டால் அடிச்சது பெட்ரூம்குள்ளார இல்லை, அந்த வீட்டோட ஹால்ல. அந்த வீட்டோட ஹால்ல மாமனார் மாமியார் 3 நாத்தனார், இவங்க எல்லாருமே பெண்கள் தான். 4 பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணை கொடூரமா பெல்ட்டால அடிக்கிறதை இவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த இடத்துல அவளோட காசு வேணும். இவ ரொம்ப பணக்காரியா இருக்கான்னு சொல்லி தானே நம்ம இந்த லெவலுக்கு 4 வருஷம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்து இவளை கட்டிட்டு வந்தோம். ஆனா இப்ப இவ ஒரு பைசா கூட அவன் அப்பா கிட்ட கேட்க மாட்டேங்கிறாள்னு சொல்லிட்டு எல்லாருமே இவளை அடிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல லாவண்யா எல்லா அடியும் வாங்கிக்கிட்டு ரொம்ப அமைதியா இருந்திருக்காங்க. என்னோட அப்பா கனவு கண்டது எல்லாமே நான் நல்லா இருக்கணும், நான் ஒரு குடும்பத்துல போய் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி என்னை அமுச்சு விடும் போது கூட அவர் கண்ணீர் ஃபுல்லாமே ஒரு ஆனந்த கண்ணீராக தான் வந்துச்சு. அந்த மாதிரி ஒருத்தவரை நான் கஷ்டப்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா அடிகளும் வாங்கிக்கிட்டு அவங்க சாப்பாடு கூட போடாம எவ்வளோ நாட்களாக பட்னியா வைக்கும் போது கூட அவங்க கிட்ட போய் எதையுமே பேசாம ரொம்ப அமைதியா அவங்க பாட்டுக்கும் காத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு நாள் துர்கா பிரசாத்துக்கு தெரிய வந்திருக்கு. லாவண்யா ஒரு நாள் வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட கை நரம்புல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு. அது மூலியமா ரொம்ப ரத்தம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இவளை வச்சுதான் நம்ம காசு வாங்கலான் இருக்கோம், இவ உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட காசும் வராதுன்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் லாவண்யாவை அட்மிட் பண்றாங்க. தன்னோட பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச துர்கா பிரசாத் உடனே அந்த இடத்துக்கு ஓடுறாரு. ஓடி போய் லாவண்யாட்ட பேசுறாரு, ஏமா கொஞ்சம் பாதுகாப்பா வேலையை பார்க்க கூடாதா, எதுக்குமா இப்படி அடிபட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதுதான் லாவண்யோட உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் கவனிக்கிறார். லாவண்யாவோட உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல பெல்ட்டால அடிச்ச மார்க்கும் அவங்களோட உடம்புல காயங்கள் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரால் தாங்க முடியல. அவர் கோபமா வெளியே கேட்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ளார நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துருவோமோ, ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதான்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் சொன்னது எல்லாம் லாவண்யா கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான், ஏமா நீ அந்த வீட்டில் கஷ்டப்படுறியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனா தயவு செய்து அந்த வீட்டில் கஷ்டப்படுற மாதிரி இருந்தீங்கன்னா இப்பவே நான் உன்னோட வீட்டில் கூட்டிட்டு போயிடுறேமா, நீ அந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ நம்மளோட வீட்டுக்கு வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு லாவண்யா கிட்ட கேட்கிறாரு. லாவண்யாவும் நான் யோசிச்சு சொல்றேன்ப்பா, எனக்கு ஒரு நாள் டைம் தாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே ரூமுக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருந்த ஜெமினியோட குடும்பம் உடனே பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளை துர்கா பிரசாத வீட்டுக்கு விட்டோம் அப்படின்னா திருப்பி இவ வீட்டுக்கு வருவாளா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. இவ ஒருவேளை மனசு மாறிட்டாலோ துர்கா பிரசாத் ஒருவேளை மனசு மாறிட்டாங்க அப்படின்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போவாங்க. அப்போ இவங்க கிட்ட இருந்து வாங்கின எல்லா காசையும் கொடுக்கணும், 4 வருஷமா வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அப்படின்னா எப்படியாச்சும் இவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. தன்னோட வீட்டுக்கு ஜெமினி கூட்டிட்டு போயிட்டாரு. துர்கா பிரசாத்துக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருதே அப்படின்னு தெரிஞ்சவர் கொஞ்ச நாளா லாவண்யா கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு. எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு, காதலை காட்ட ஆரம்பிக்கிறாரு, அன்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த குடும்பமே எல்லா அன்பையுமே இந்த பொண்ணு கிட்ட காட்டுறாங்க. லாவண்யாவுக்கு இது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எதனால இவங்க திடீர்னு நம்மளால இந்த லெவலுக்கு அன்பை காட்டுறாங்க, இவ்வளவு நாளா பெல்ட் எல்லாம் வச்சு அடிச்சாங்க, இப்ப என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏத்த மாதிரி எல்லா மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வெளியில இருக்கிறவங்க பார்க்கணும். ஜெமினியும் லாவண்யாவும் வெளியே சந்தோஷமா இருக்காங்க, வெளியே வந்தாங்க, ஹோட்டலுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு துர்கா பிரசாத்துக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய பிளான். துர்கா பிரசாத்துக்கு இது எல்லா விஷயங்களும் தெரிய வந்தோன்னே சரி நம்ம மனசுல நம்ம தான் தப்பா நினைச்சிருக்கோம் போல, லாவண்யா அங்க சந்தோஷமா தான் இருக்க போலன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு மன நிம்மதியோட இருந்தார். இது எல்லா விஷயங்களும் நடந்தோன்னே அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்களோட சுயரூபம் திருப்பி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. லாவண்யாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாமனார் ஆகட்டும் மாமியார் ஆகட்டும் நாத்தனார், அதாவது தன்னோட கணவனோட 3 தங்கச்சிங்க லாவண்யாவை கொடூரமா அடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த வீட்டில் என்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னு. அவங்க எல்லாருமே ஒரு பெண் தான், இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பொண்ணை எந்த லெவலுக்கு ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மிருகங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம குடும்பத்துக்கு நிறைய காசு வரணும், அந்த காசை வச்சு நம்ம அமெரிக்கா போகணும், அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் அங்க நம்ம செட்டில்ட் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த கல்யாணத்து மூலியமா அவங்களுக்கு கிடைச்ச 20 லட்சம் ரூபாய் வச்சு
எல்லாத்துக்குமே ஒரு டூரிஸ்ட் விசா மாதிரி அரேஞ்ச் பண்ணி குடும்பத்தோட யூஎஸ்ஏ போகலாம், அங்கே போய் நம்ம சில வேலைகள்லாம் தேடி பார்ப்போம், ஜெமினிக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அதை வச்சு நம்ம யூஎஸ்ஏல கூட செட்டில்ட் ஆயிடலாம், யூஎஸ்ஏல போய் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஆசைகளையுமே அவங்களோட மனசில் ஓடிட்டு இருக்கு. அந்த 20 லட்ச ரூபா வச்சு எல்லாருமே விசா எடுத்தாங்க. லாவண்யாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். கடைசியா நம்மளோட கணவர் நம்மள யூஎஸ்ஏக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் என்னதான் என்னை அடிச்சாலும் சரி, என்னதான் துன்புறுத்தினாலும் சரி, அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆசையா பண்றாருன்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை அவங்க நேசிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. வெறும் 21 வயசு பொண்ணு, கிராமத்துல வாழ்ந்திருக்காங்க, வேற எந்த காதலும் இல்லை, வேற எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு கவனம் இல்லை. அவளுக்கு தெரிஞ்சது எல்லாமே தன்னோட புகுந்த வீடு, தன்னோட கணவர். அதனால தன்னோட கணவரை எந்த லெவலுக்கு காதலிக்கணுமோ அவர் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் இந்த பொண்ணு திருப்பி அவரை தான் காதலிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட காதல அவங்களை விட்டு எங்கேயுமே போகவே விடல. அவங்களோட அப்பா வீட்டுக்கு அந்த பொண்ணு வரவே இல்லை, கணவரோட வீட்டிலேயே தான் இருந்தாங்க. ஆனா ஜெமினிக்கும் ஜெமினியோட குடும்பத்துக்கும் நம்ம எல்லாருமே தனியாக தான் யூஎஸ்ஏ போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இவளால் 20 லட்ச ரூபா கிடைக்குதுங்கிறதுனால தான். இப்போ யூஎஸ்ஏக்கு கூட்டிட்டு போய் இவளுக்கு வேற சாப்பாடு போட்டு, இவளுக்கு வேற செலவு பண்ணி, இவளுக்கு வேற விசா எடுத்து, இவ்வளோ கஷ்டங்கள்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு லாவண்யாவுக்கு கடைசி வரைக்கும் அவங்க விசா எடுக்கவே இல்லை. கரெக்டாக யூஎஸ்ஏ போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜெமினி லாவண்யாவை கூட்டிட்டு துர்கா பிரசாத் வீட்டுக்கு வந்திருக்கான், லாவண்யாவோட அப்பா வீட்டுக்கு. அந்த இடத்துல லாவண்யா கிட்ட பேசி நம்ம அடுத்த நாள் யூஎஸ்ஏ போக போறோங்கிற எல்லா ஆசையும் காட்டி விடிகால 1 மணி 2 மணி பக்கம் துர்கா பிரசாத் வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். விடிகால 4 மணிக்குள்ளார அந்த குடும்பமே ஃப்ளைட் ஏறி யூஎஸ்ஏ கிளம்பிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்குற லாவண்யாவுக்கு அப்படி ஒரு கஷ்டம், அவங்க மனசு ஃபுல்லா வலிக்குது. அவங்க கூட நானும் யூஎஸ்ஏ போகலான்னு தான் நினைச்சேன். அவங்க நம்மள எந்த லெவலுக்கு கஷ்டப்படுத்தினாலும் அவங்க நம்ம குடும்பம்னு சொல்லி தான் நம்மளை யோசிக்கிறோம். என்னோட கணவனை நாம அந்த லெவலுக்கு காதலிக்கிறோம், இருந்தாலும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலையே, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. 2 நாள் பக்கம் அப்பாவான துர்கா பிரசாத் பரவாயில்ல விடுமா, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், அவங்க விட்டுட்டு போனா என்ன, திருப்பி உன்னோட கணவர் வந்து உங்ககிட்ட பேசுவாரு, நீங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்றாரு. அதுக்கப்புறம் லாவண்யாவும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா வராங்க. அவங்க யூஎஸ்ஏ போய் 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது. இந்த பக்கம் லாவண்யாவுக்கு ஆரம்பத்துல தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்குமேன்னு தோணினாலும் அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா திருப்பி நம்மளோட அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம், நம்மளோட தம்பிங்களை பார்த்துட்டு இருக்கோம், நம்மளோட அப்பாவை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது தான் துர்கா பிரசாத் கிட்ட எல்லா உண்மையுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. என்னோட கணவர் என்னை கொடூரமா பெல்ட்டால அடிச்சான், எவ்வளோ நாட்கள் என்னை துன்புறுத்தி இருக்கான், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்னை எந்த லெவலுக்கு ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட தாத்தாவுக்கும் அவனோட தாத்தாவுக்கும் ஏதோ ஒரு பகை, அந்த பகையை தீக்கிறதுக்காக தான் அவங்க என்னை கல்யாணமே பண்ணியிருக்காங்க, நம்மளோட எல்லா சொத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே துர்கா பிரசாத் கிட்ட சொல்லும் போது அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னோட பொண்ணை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி தந்திருக்கேன், அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டுட்டு இருந்தேனே, இப்போ அவளோட வாழ்க்கை ரொம்ப நாசமா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவா இருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். லாவண்யா இவங்க வீட்டில் இருந்த 2 மாசம் இன்னொரு குடும்பம், ஜெமினியோட குடும்பம் யூஎஸ்ஏல போய் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அவங்க எந்த லெவலுக்கு சந்தோஷமா இருந்திருக்காங்கன்னா யூஎஸ்ஏல கொண்டுட்டு போன எல்லா காசுமே முடிக்கிற லெவலுக்கு சந்தோஷமா இருந்திருக்காங்க. காசு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜெமினிக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா வேலை கிடைக்கல, அவங்களோட யூஎஸ்ஏல இருக்க முடியல, அவங்க திருப்பி யூஎஸ்ஏல இருந்து அவங்களோட சொந்த ஊருக்கு வர வேண்டிய கட்டாயம் அந்த இடத்துல வந்திருக்கு. அப்போதான் ஜெமினிக்கு ஒரு ஐடியாவே தோணுது, நம்ம என்னதான் அடிச்சாலும் சரி, என்னதான் துன்புறுத்தினாலும் நம்மளோட மனைவி நம்ம பக்கம் தான் நிக்கிறான்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல இருந்து லாவண்யாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி டெய்லி கால் பண்ணி நான் வந்து உன்னை ரொம்ப விரும்புறேன், உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு ரொம்ப சாரி, என்னோட குடும்பத்தோட பேச்சை நான் கேட்டுட்டேன், இனிமேட்டு உன்னை நான் திருப்பி கூட்டிட்டு போவேன், உன்னை அந்த லெவலுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பொய்யா பேசி இந்த பொண்ணோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சான். அவன் பேசின அடுத்த 10 நாள்ல இந்தியாவுக்கு லேண்ட் ஆகிறான். இந்தியாவுக்கு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் உடனே வந்து உன்னை கூட்டிட்டு போற லாவண்யான்னு சொல்லிட்டு லாவண்யா கிட்ட சொல்றான். கரெக்டா ஒரு நாள் நைட்டு பக்கம் லாவண்யாவோட வீட்டுக்கு வெளியே வந்து, லாவண்யா நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், நீ உடனே என்னை வந்து பாருன்னு சொல்லி சொல்றான். லாவண்யாவும் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜெமினி, நீ உடனே எங்களோட வீட்டுக்கு வந்து, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது, உன்னை பிரிஞ்சு இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எவ்வளோ ஆக்டிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆக்டிங் தரும். ஆனால் இன்னொரு சைடு லாவண்யா, உங்க கூட வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க, ஆனால் என்னோட அப்பா கிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஜெமினிக்கு நல்லாவே தெரியும் துர்கா பிரசாத் நல்ல கோபத்தில் இருப்பார், கண்டிப்பா அவரோட பொண்ணு அமுச்சுட மாட்டாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற 2 பசங்களை வேற கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல லாவண்யா வந்து பார்த்தோன்னே அவளை பெருசா பேசக்கூட விடல, உடனே அவளை தூக்கிட்டு போய் கார்ல போட்டு கார் ஸ்ட்ரெயிட்டா ஜெமினியோட வீட்டுக்கு போகுது. ஜெமினியோட வீட்டுக்கு போய் இனிமேட்டு நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், 2 மாசம் பக்கம் ரொம்ப ஜாலியா உங்க அப்பா வீட்டில் இருந்துட்டா, இனிமேட்டு இந்த வீட்டில் தான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்த துர்கா பிரசாத்துக்கு ஒரு பெரிய ஷாக், தன்னோட பொண்ணோட வீட்டில் பொண்ணை காணோம்.
எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது தன்னோட பொண்ணை ஆல்ரெடி ஜெமினி கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள், பெரிய ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் என்னோட பொண்ணை இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அதனால நீங்க பேசாம என்னோட பொண்ணை அமுச்சு வச்சிடுறீங்க, நாங்க டிவோர்ஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே பேசி பார்க்கறாரு. ஆனா அந்த குடும்பத்துக்கு தான் அந்த இருக்கிற எல்லா பெரிய ஆட்களுமே சப்போர்ட் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்ன முக்கியம், ஒரு பொண்ணு ஒரு ஹஸ்பண்டோட வீட்டில் நல்லபடியா வாழணும், என்ன கஷ்டமா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அங்கேயே சாவட்டும். ஆனா திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய சுமை, சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே கேவலமா பார்ப்பாங்க, ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கணும், அதுதான் அதுக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லா பஞ்சாயத்து தலைவர்களும் உட்காந்துட்டு இருக்க வேஸ்ட் பீஸுகளும் லாவண்யாவை திருப்பி ஜெமினியோட வீட்டிலே தள்ளி விடுறாங்க. இந்த பக்கம் துர்கா பிரசாதால எதுவுமே செய்யவே முடியல. லாவண்யா திருப்பி அதே வீட்டில இருந்து கஷ்டப்படுறாங்க. டெய்லி காசு கேட்டு சித்திரவாதை பண்ணி அந்த பொண்ணை கண்டபடி அடிச்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லா கஷ்டமும் அந்த பொண்ணை பட வைக்கிறாங்க. இந்த மாதிரி மாதங்கள் போக போக லாவண்யாவும் ஏதோ வாழ்றமேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எந்த லெவலுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட வீட்டில் சில விஷயங்கள்லாம் நடக்குது. லாவண்யா மூலியமா இனிமேட்டு நமக்கு எந்த காசும் கிடைக்காது, அதனால நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டு லாவண்யா அபிச்சு விட்டுட்டு நம்ம ஜெமினிக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே பேசுறாங்க. ஆனா தன்னோட அப்பா கிட்ட அந்த விஷயத்தை லாவண்யாவால சொல்ல முடியல. ஏன்னா லாவண்யா போன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டில் தனி மரமா எந்த சப்போர்ட்டும் இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க. கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ஒரு நாள் ஜெமினி லாவண்யாவை ரொம்ப கொடூரமா அடிக்க ஆரம்பிச்சான். அவங்க வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த லெவலுக்கு கொடூரமா அழிச்சிருக்கான். அவ பக்கத்து வீட்டில் தான் போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க குடும்பமே வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்கு போய் எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிச்சு அந்த பொண்ணை தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. இது அந்த சுத்தி இருக்கிற கிராமத்துல நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரிய வருது. அதுல சில பேர் துர்கா பிரசாத்துக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. துர்கா பிரசாத் உடனே இதை கேட்டோன்னு ஓடுறாரு. என்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கு வந்து அவங்க அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவளை கொன்னாலும் கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே புரியல. உடனே ஓடி வந்திருக்காரு. சுத்தி இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்து வீட்டில் எங்க தன்னோட பொண்ணுன்னு பார்த்தா தன்னோட பொண்ணை காணோம். ஜெமினி கிட்ட எவ்வளவோ பேசியும் தன்னோட பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்கும் போது நான் சொல்லவே முடியாது, உங்களோட பொண்ணு நீங்க கூட்டிட்டு போக முடியாது, நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன், இனிமேட்டு அவ உங்களோட மக இல்ல என்னோட மனைவி அப்படிங்கிறத பேசி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா துர்கா பிரசாத் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும் போது ஸ்டோர் ரூம்குள்ளார தான் அடிச்சு வச்சிருக்கோம், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமை திறக்கிறாங்க. ஸ்டோர் ரூம் திறக்கும் போது அந்த பொண்ணோட வாயில மூக்குல இருந்து ரத்தம் ஒழுகுது. அந்த பொண்ணு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. எவ்வளவுதான் எழுப்பி விட்டாலும் அந்த பொண்ணால எந்திரிக்க முடியல. துர்கா பிரசாத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே பக்கத்துல இருக்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க காவியா மருத்துவமனை அப்படிங்கிற மருத்துவமனையில போய் அட்மிட் பண்றாங்க. அடுத்ததா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே லாவண்யாவை செக் பண்றாங்க. அவங்க சொன்னதெல்லாம் உங்க பொண்ணு ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க, இவங்க எப்ப சரியாவாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்ல முடியாது, சில நேரத்துக்கு உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியல. யாரோ ஒருத்தவங்க சில தூக்க மாத்திரைகள் எல்லாமே இந்த பொண்ணு முழுங்க வச்சிருக்காங்க. அதுவும் இந்த பொண்ணோட உடம்ப நிறைய அஃபெக்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் தாண்டி உங்க பொண்ணுக்கு நரம்பு கட்டாணிச்சு பாத்தீங்களா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நரம்பு கட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு வந்தீங்க. அந்த காயத்தோட இன்ஃபெக்ஷனே உடம்பு ஃபுல்லா பரவிட்டு தாங்க இருக்கு. உங்க பொண்ணோட ஒவ்வொரு ஆர்கனா கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வராங்க. உங்க பொண்ணு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லும் போது ஒரு அப்பாவா அந்த துர்கா பிரசாத்துக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒரு சித்த வைத்தியன் தான், எத்தனையோ பேத்தை காப்பாத்திருக்கேன், ஆனா நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது என்னோட பொண்ணு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா, தயவு செய்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே கத்தி கதறி அழுறாரு. இந்த எல்லா விஷயங்களும் கேட்டோன்னே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஒரு போலீஸ் டீம் வந்து எல்லா விஷயங்களுமே விசாரிக்கிறாங்க. துர்கா பிரசாத்திட்ட விசாரிக்கிறாங்க, ஜெமினியோட வீட்டுல எல்லாத்திட்டுமே விசாரிக்கிறாங்க, கடைசியா லாவண்யா கிட்டையும் விசாரிக்கிறாங்க. லாவண்யா என்னதான் சீரியஸான நிலைமையில இருந்தாலும் அவங்க பேசுற லெவலுக்கு தான் இருக்காங்க. லாவண்யா சொல்ல ஒரு நோட் எல்லாத்தையுமே எழுதுறாரு போலீஸ். கடைசியா அவங்க எல்லா விசாரணைகளுமே பண்ணிட்டு மக்களுக்கிட்ட ஒரு கன்க்ளூஷன் சொல்றாங்க. அதை சொல்லும் போது தான் யாராலையுமே தாங்க முடியல. போலீஸ் மேலேயே அப்படி ஒரு கோபம். அவங்க சொல்றது என்னன்னா, இந்த பொண்ணை யாரும் கொலையெல்லாம் பண்ணல, இந்த பொண்ணு ஏதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களா தான் தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டாங்க, யாரும் இவங்கள அடிச்சு தூக்க மாத்திரை போடணும்னு சொல்லல. இவங்களுக்குள்ளார என்ன நடந்திருக்குதுன்னா, வீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு சில பிரச்சனை, அதனால இந்த பொண்ணு என்ன டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு போகும்போது எங்க அப்பா கொடுத்த 10 லட்ச ரூபா பணத்தையும் 40 சவர நகையும் திருப்பி தானே கேட்டிருக்காங்க. இந்த பையனோட வீட்டில் அந்த மாதிரி எந்த பணமும் இல்லை, இவங்க தான் யூஎஸ்ஏ போய் எல்லாம் செலவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதனால இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இவ்வளவுதான் விஷயம்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் அப்படி ஒரு கோபம். எல்லாம் விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த போலீஸ்க்கும் ஆல்ரெடி ஜெமினியோட ஃபேமிலிக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு, நிறைய பணம் டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கு. அதனால இந்த இடத்துல
நிறைய கரப்ட் ஆஃபீஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே துர்கா பிரசாத் ஆகட்டும், அந்த இடத்துல லாவண்யா ஆகட்டும், எந்த லெவலுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி படம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு தனி டீமே கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அமைச்சு வச்சிருக்காங்க. அவங்க வந்து வீடியோ ரெக்கார்டிங்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லாவண்யா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது தான் லாவண்யா சொன்ன எல்லா ஷாக்கிங்கான உண்மையுமே தெரிய வருது. லாவண்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஜெமினியனை கண்டபடி போட்டு அடிச்சாரு. என்னால் தாங்கவே முடியல, வலி தாங்க முடியாம தான் வீட்டுக்கு வெளியே போய் பக்கத்து வீட்டில் இருந்து ஒளிஞ்சுக்கிட்டா இவங்க வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனால் குடும்பத்தோட பக்கத்து வீட்டில் வந்து என்னை அதே இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்படுத்தி தரன்னு இழுத்துக்கிட்டு போய் என்னை எந்த லெவலுக்கு கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. இவங்க அடிக்கிறத என்னால் தாங்கவே முடியல. என்னோட கணவரான ஜெமினி கோவத்தில் என்னை கண்டபடி அடித்து சில தூக்கிற மாத்திரைகள்லாம் எடுத்து வாய்க்குள்ளார போட்டு என்னை முழுங்க வச்சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். நான் மயங்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த டாக்டர் கூட அந்த ஜெமினியோட தங்கச்சிகளோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டான டாக்டர் தான் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு என்னை சுயநிலைவுக்கு கொண்டுட்டு வந்தார். சுயநிலைவுக்கு வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் பக்கம் எல்லாத்தையுமே பார்த்தேன். என்னை எல்லாமே முறைச்சி பார்த்தாங்க, ரொம்ப கோபமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கே உடம்புல சில பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. என்னோட மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சு, வாயிலேருந்து ரத்தம் வந்துச்சு. எப்படியாச்சும் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுங்க, நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எவ்வளவோ கதறினேன். ஆனால் ஜெமினியும் சரி அவங்க குடும்பத்தாரும் சரி என்னை உடனே தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் லாவண்யா சொல்ல அந்த கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து ஸ்பெஷல் டீமுக்கே கண்ணில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. லாவண்யா வாக்குமூலம் தர ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வரும். அந்த லெவலுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. 14 நாட்கள் பக்கம் போராடி அவங்களோட உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கடைசி அவங்க உயிரை விட்டுருக்காங்க. டிசம்பர் 14ஆம் தேதி அவங்க உயிரை விடும் போது இது ஒரு மர்டர் கேஸ், மர்டர் அட்டெம்ப்டையும் தாண்டி டவுரி கேஸையும் தாண்டி இது ஒரு மர்டர் கேஸாவே ஃபைல் ஆயிருக்கு. இந்த குடும்பத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் கேஸ் நடக்கும், இந்த குடும்பத்திட்ட இருக்க காசை வச்சு எப்படி போலீஸை கரப்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி யாரெல்லாம் கரப்ட் பண்ணுவாங்க, இந்த எந்த லெவலுக்கு உண்மையாலுமே இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கே புரியல. ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ வக்கீலை கொண்டுட்டு வந்து இந்த சட்டத்தை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ குற்றவாளிகள் தப்பிச்சாலும் சரி நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எப்பயும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குற்றவாளிகள் போக 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 இந்த மாதிரி எத்தனை லாவண்யாவை நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல. இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லும் போது லாவண்யாவோட நிலைமையை நினைச்சு பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே கண்ணீர் வரத ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சாங்க? தன்னோட அப்பா தன்னோட தம்பிகளை நேசிட்டு இருந்தாங்க. எப்பயுமே கல்யாணம் பண்ணி வைக்கணுமேனு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற கனவு மாதிரி தான் துர்கா பிரசாத்துக்கும் இருந்துச்சு. சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க சூப்பரா பார்த்துக்குவாங்களேன்னு சொல்லிட்டு அவர் எல்லா விஷயங்களும் செஞ்சார். ஆனா சொந்தத்தையும் தாண்டி கல்யாணத்தையும் தாண்டி கல்யாணத்துக்கு இருக்க மரியாதையும் தாண்டி இந்த இடத்துல காசு தான் எல்லா இடத்துலையுமே விளையாடுது. எல்லாத்துக்குமே தேவை அந்த பிச்சை காசு. பிச்சை போய் எடுக்கிறாங்க. காரு குடுறா, பைக்கு குடுறா, நகையை குடுறா, வீடு குடுறா, உன்னோட சொத்தையே குடுடா, துணியை குடுறா, ஜட்டி குடுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிச்சை எடுக்கும் போது இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் சொரணையே இல்லையான்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. நம்மளும் ஒவ்வொரு இடங்களையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி எல்லா பெண்களும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்குறேன்னு வந்து எவ்வளோ போடுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்தாங்க அப்படின்னா செருப்பால் அடித்து உங்கள் வீட்டை விட்டு தயவு செய்து வெளியே அமுச்சு விடுங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும் போது தான் அடுத்தது ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போய் ஒரு பொண்ணை மட்டும் பார்க்குறதா இல்லை பொண்ணோட சொத்துக்கள்லாம் பார்க்குறதான்னு சொல்லிட்டு அவன் மண்டையில் கொஞ்சமாவது ஏறும். இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமே இந்த மாதிரி டவுரி கேசஸ்ல நிறைய குற்றவாளிகள் பார்த்தா அந்த பையனோட அம்மாவா தான் இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு தான் அவங்களே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. புகுந்த வீட்டுக்குள்ளார போனா எப்படி ஒரு பொண்ணை நடத்தணும், புகுந்த வீட்டுக்கு போனா எப்படி ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கணும், ஒரு பொண்ணுகிட்ட காசு கேட்கும் போது எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க தான் இந்த இடத்துல ஒரு முழு குற்றவாளியா இருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த விஷயத்த நம்மளால ஏத்துக்க கூட முடியல. இந்த மாதிரி சம்பவங்களை டெய்லியும் பார்த்துக்கிட்டு வரும்போது நம்ம எப்பயுமே சொல்ற சில விஷயங்கள் திருப்பி நமக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கு. நினைச்சு பாருங்க, இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல துர்கா பிரசாத் வாழ்ந்துட்டு இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு பெண் குழந்தை வச்சிருக்க அப்பா அம்மாவும் என்ன நினைப்பாங்க? ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட பொண்ணுக்கு இது மாதிரி காசு தரணுமே, தன்னோட பொண்ணை ஒரு வீட்டுக்கு அமுச்சு விட்டோம் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆயிருமே, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டெய்லியா அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யோசிக்கும் போது ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் ஒரு பொண்ணை பெத்துக்கிறதுக்கே தினம் பயமா தான் இருக்கு. எத்தனையோ கிராமத்துல இன்னமும் ஒரு பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வயிறுலயே அதை கொண்டுகிட்டு தான் இருக்காங்க, கருவிலேயே அவங்க அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
இப்படி நாட்களுக்கு நாள் போக போக பசங்களை மட்டுமே பெற்றுக்கிட்டு வர அப்பா அம்மா கடைசியாக எப்போ தெரியுமா கஷ்டப்படுவாங்க? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பொண்ணை தேடணும் அப்படின்னாவே எவ்வளோ கஷ்டப்பட்டு தேட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு பையனுக்கும் 30 வயசு 35 வயசு இந்த மாதிரி வயசில் தான் பொண்ணே கிடைக்கிது. இந்த மாதிரி வருடங்கள் போக 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 பசங்களோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது, பெண்களோட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி நிலைமை போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பசங்களுக்கும் 40 வயசு 45 வயசு 50 வயசு சில நேரத்துக்கு கல்யாணமே ஆகாமல் போகலாம். ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அந்த லெவலுக்கு ஒரு டிமாண்ட் வரும். தயவு செய்து அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டில் வரக்கூடாது அப்படின்னா பையனை பெற்ற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை போய் அந்த பொண்ணோட குடும்பத்தையும் அந்த பொண்ணோட குணத்தை பாருங்க, அதை விட்டுட்டு போய் பிச்சை எடுக்காதீங்க. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை பெற்றவங்களும் தயவு செய்து டவுரிங்கிற பேரில் பிச்சையை கொடுத்து உங்கள் பொண்ணை விலை பேசாதீங்க. எப்போ ஒரு 50 லட்ச ரூபா ஒரு பவுன் ஆகட்டும் அதை கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னோட பொண்ணை எப்படியாச்சும் என்னோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க, உங்களுக்கு இவ்வளோ ரூபா தரேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு மிருகத்தை ஒரு மாட்டை அமுச்சு விடுற மாதிரி உங்கள் பொண்ணை அமுச்சு விடுறீங்க. உங்கள் பொண்ணுக்கு அவ்வளோதான் வேல்யூவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.